செகண்ட் லவ் ரியாலிட்டி ஷோவோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்னலாம் நடந்துச்சுன்னு இன்னைக்கு ஃபுல் வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ராஜமாதாவோட என்ட்ரி சும்மா அல்டிமேட்டா இருந்துச்சு. எவ்வளோ வயசானாலும் சும்மா சொல்லக்கூடாத அழகும் ஸ்டைலும் குறையவே இல்ல. ராஜமாதா வந்ததுமே லவ்வ பத்தி, டிவோர்ஸ பத்தின்னு பேச, மத்தவங்களும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுலலாம் பெருசா எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால ஸ்ட்ரெயிட்டா தொலைஞ்சு போன காதல மறுபடியும் கண்டுபிடிக்க வந்த கண்டஸ்டன்டோட என்ட்ரிய பத்தி பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன் ஸ்ருதிகா மேம காட்டுனாங்க. ஆனா என்ன, அவங்களுக்குன்னு ஒரு தனி இன்ட்ரோவே குடுக்கல. பாப்கார்ன் பாக்கெட்ட கையில குடுத்து டிவி முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. அவங்களும் நம்ம மாதிரியே கண்டஸ்டன்ட்ட டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இப்போ கண்டஸ்டன்ட் யார் யாருன்னு பார்க்கலாம். 6 பொண்ணுங்கள ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கூப்ட்டாங்க. உட்கார வச்சு, அவங்கள வரிசையா அவங்களுக்கு தனித்தனியா ஏவிலாம் போட்டு காட்டினாங்க. பத்தாததுக்கு அவங்க லவ், அவங்க பிரேக்கப் இது எல்லாத்தையும் பத்தி நம்ம ராஜமாதா தெரிஞ்சுக்கிட்டாங்க. பத்தாததுக்கு இந்த பிரியங்காவோட லவ் ஸ்டோரிய கேட்கணுமே. ஒரு பிரேக்கப் ஆச்சாம். அதுவும் எதுக்காக? சாரின்ற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால பிரேக்கப் ஆச்சாம். "என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா! ஆரம்பமே அமர்க்களமா இருக்கே!" அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு அந்த ரீசன கேட்கும்போது. அப்புறம் ஆளுக்கு ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு வந்தாங்கல்ல. அதுல அவங்களோட நேம் டேக்கும் இருந்துச்சு. பார்த்தா அதுக்கு பின்னாடி அவங்களோட எமோஷனல் பேக்கேஜ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த எமோஷனல் பேக்கேஜ்ன்றது ஒண்ணும் இல்லங்க. ப்ரீவியஸா இவங்களோட லவ், பிரேக்கப் ஆயிருக்கும்ல. ஸோ அத பத்தி எதனால பிரேக்கப் ஆச்சு, எத்தன வருஷம் அப்படின்றத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ராஜமாதாவும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்சம் ஜென்டில்மேன கூப்பிடலான்னு ராஜமாதா சொல்லும்போது, என்னோட மனசுல இருக்கிறத அப்படியே சொன்னது என்னோட செல்லக்குட்டி ஸ்ருதிகா தான். "வரது ஜென்டில்மேனா இல்லையான்னு போக போக தானே தெரியும்" அப்படின்னு. ஸோ அந்த 6 பசங்க கண்டஸ்டன்ட் யாருன்னு ஒரு டீசர் போட்டு காட்டினாங்க. அதுல பசங்களோட ஃபேஸ காட்டாம, அவங்க 6 பேரும் அவங்கள பத்தி சின்ன சின்னதா இன்ட்ரோ குடுத்தாங்க. அந்த 6 பசங்களோட பேர ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். ராஜா, தேஜஸ், அபித், வெக்கே, தினேஷ், அசிப். இவங்க 6 பேரு தான். இவங்கலாம் ஃபேஸ காட்டுறதுக்கு முன்னாடி குடுத்தாங்க பாருங்க ஒரு செல்ஃப் பில்டப்பு. அப்பப்பா தாங்கல. அதுலயும் பிக் பாஸ் அசீம் குடுத்த பில்டப்புக்கு ஸ்ருதிகா கவுண்டர் தான் அல்டிமேட். ஸோ இந்த டீசர் முடிஞ்சதும் இத வச்சு தான் பொண்ணுங்க பசங்கள சூஸ் பண்ணணும். அவங்க கூட தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டிங் இருக்க போகுதுன்னு ராஜமாதா சொல்லிட்டாங்க. அதுலயும் ட்விஸ்ட் என்னன்னா, ஒரே பையன எத்தன பேர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாமா. பாவம் இதெல்லாம் சிங்கிள் பசங்க பார்த்தாங்கன்னா, அவங்க மனசு என்ன பாடுபடும். அடுத்து இந்த டெர்ம்ஸ்லாம் சொல்லி முடிச்சதுமே, பொண்ணுங்க பசங்கள சூஸ் பண்ணாங்க. அதுவும் முக்கியமா இந்த டீசர பார்த்து முடிச்சதுமே, பொண்ணுங்க அந்த டீசர்ல பசங்க பேசினத வச்சு சூஸ் பண்ணத விட, அந்த பசங்க பேசினதுல மயங்கி போய் சூஸ் பண்ணது தான் ஜாஸ்தி. ஸோ யாரு யார சூஸ் பண்ணான்னு பார்த்துடலாம். வீணா தினேஷ சூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ராஜாவ 2 பொண்ணுங்க சூஸ் பண்ணாங்க. பிரியங்கா அண்ட் எடின். இது கூட பரவால்லங்க. ஆனா, அசீம 2 பொண்ணுங்க சூஸ் பண்ணாங்க. நேகா அண்ட் செந்தூரி. பிக் பாஸ்ல அசீம் பேசினது நமக்கு தெரியும். ஆனா பாவம் அந்த பொண்ணுங்களுக்கு தெரியல போல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த டீசர்ல அசீம் வந்து ஹானஸ்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அவரு சொன்னது, அந்த பொண்ணுங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ்டா இருந்திருக்கும் போல. ஸோ நெக்ஸ்ட்டு மோனிஷா விக்கிவ சூஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பசங்கள்லாம் மாஸ்க் போட்டு என்ட்ரி குடுத்தாங்க. இவங்க கிட்டயும் அவங்க லவ் பத்தி, பிரேக்கப் பத்திலாம் ராஜமாதா நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஜஸ்ட் அன் இன்ட்ரோடக்ஷன் தான். ஆனா ஒண்ணுங்க, இதுல இந்த தேஜஸ் பையன் தான் அமெரிக்காலருந்து போயிட்டு வந்துட்டா, உடனே பீட்டரா விடுவானா? ஓவர் பீட்டர் உடம்புக்கு ஆகாதுப்பா. இந்த பீட்டர் தான். எந்த பொண்ணுங்களும் தேஜஸ இதுவரைக்கும் சூஸ் பண்ணவே இல்ல. ஆனா ஒண்ணுங்க, ஸ்ருதிகா ரொம்பவே ரியலிஸ்டிக்கா நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறாங்க. நடுவுல டிஆர் மாதிரியெல்லாம் ரைமிங்காலாம் வேற பேசிக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்ல நம்ம ராஜமாதா கிளம்பும்போது, இந்த வாரத்தோட மொத்த பொறுப்பையும் ஸ்ருதிகா கையில ஒப்படைச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நாளைக்கே ஃபர்ஸ்ட் டேட்டிங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அடுத்த கொஞ்ச நாளைக்கு நமக்கு ஃபுல் கன்டென்ட்டும் இதுதான். ஸோ ஸ்டே டியூன் டூ மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.